நவராத்திரி விழாவை முன்னிட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலின் பொற்றாமரை குளம் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரி விழா 9 நாட்கள் விமர்சையாக கொண்டாடப்படும். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனா காரணமாக நவராத்திரி விழா கட்டுப்பாடுகளுடன் நடந்து வருகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான நவராத்திரி திருவிழா அக்டோபர் 7ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. விழாவின் முதல் நாளில் கோயில் கொலு மண்டபத்தில் ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் எழுந்தருளி மீனாட்சியம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். அதேபோன்று 9 நாட்களும் ஒவ்வொரு அலங்காரத்தில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார். நவராத்திரி விழாவை முன்னிட்டு மீனாட்சியம்மன் கோவில் பொற்றாமரை குளம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. கொலு மண்டபமும் வண்ண மலர்களால் கண்ணை கவரும் வகையில் காட்சியளிக்கிறது. சிதம்பரம் நடராஜர் கோவிலில் 21 அடி உயரத்தில் பிரம்மாண்ட கொலு அமைக்கப்பட்டுள்ளது. 2500க்கும் அதிகமான பொம்மைகளை கொண்டு அமைக்கப்பட்டுள்ள கொலுவை பக்தர்கள் ஆர்வமுடன் பார்த்தனர். 21 அடி நீளம், 21 அடி அகலம், 21 படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு அதில் கொலு பொம்மைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் உள்ள ஒருவரின் வீட்டில் பலவிதமான சுவாமி சிலைகள், வாழ்வியல் முறை சார்ந்த சிலைகளை கொண்டு கொலு அமைக்கப்பட்டுள்ளது. தானியங்களில் செய்த வீடு, முத்துப்பாசிமணி கோலம், காசு கோலம், கடலை கோலம் உள்ளிட்டவையும், பாரதியார் மணிமண்டபம் தொடங்கி கலைஞர் சிலை வரை ஏராளமான பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளன. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் தொடங்கியுள்ள நிலையில் முதல் நாளில் ஏழுமலையான் பெரிய சேஷ வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பக்தர்களுக்கு அனுமதி இல்லாததால் கோயிலுக்கு உட்புறத்தில் பெரிய சேஷ வாகனத்தில் மலையப்ப சுவாமி ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளினார். பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஏழுமலையான் கோயில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானா மாநில ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற பதுக்கம்மா விழாவில் ஆளுநர் தமிழிசை பெண்களுடன் நடனமாடினார். நவராத்திரி திருவிழா கொண்டாடப்படும் காலகட்டத்தில் தெலுங்கானாவில் பதுக்கம்மா விழா கொண்டாடப்படுகிறது. இந்நாட்களில் பெண்கள் வீடுகளை அலங்கரித்து வழிபாடு நடத்துவர். శివునికి శ్రీటంగి ఉయ్యాలో శ్రీపాయి కుల్ల ఉయ్యాలో